நம்ம சென்னையில கல்யாண ஸ்டைல்ல பிரியாணி ப்ரொவைட் பண்றவங்க தான் இந்த கல்யாண பவன் பிரியாணி. இவங்க கிட்ட ஆத்தென்டிக் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி கிடைக்குன்னு கேள்விப்பட்டு இங்க லேண்ட் ஆயிட்டேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்த பிரியாணிக்கு 3.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் இவங்களோட மட்டன் பிரியாணி தான் எல்லாரும் மேஜரா ஹைலைட் பண்றாங்க. ஸோ நானும் இங்க ஒரு மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணி பிளஸ் சைட்ஸ்ல ஒரு சிக்கன் 65 ஆர்டர் பண்ணிட்டேன். நல்ல ஒரு பெரிய வாழை இலையை விரிச்சு இதுல ஒரு குட்டி போர்ஷன் ஆஃப் கேசரி, மேண்டேட்டரி சைட்ஸான எண்ணெய் கத்திரிக்காய் அண்ட் ரைத்தான்னு சர்வ் பண்ணாங்க. முதல்ல நம்ம கைக்கு வந்தது இந்த மட்டன் பிரியாணி தான். இதோட கலர் பார்க்கும்போது ஒரு வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி மாதிரி தான் இருந்தது. இதை எடுத்து அப்படியே இலையில கொட்டும் போது ஒரு நல்ல அரோமா. ரூபீஸ் 350க்கு இந்த பிரியாணியை பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிரைஸுக்கு இது ஒரு டீசென்டான பிரியாணின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் பிரியாணியோட டேஸ்ட் கொஞ்சம் சட்டிலாகவே இருந்ததுன்னு சொல்லுவேன். அண்ட் பீசஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. பட் குவான்டிட்டியை பொறுத்தவரை ஒருத்தர் தாராளமாக சாப்பிடலாம். அண்ட் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் அந்த ரைத்தாவோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இந்த பிரியாணியில் மட்டன் பீசஸ்லாம் நல்லா குக் ஆகி இருந்தது. சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்ல இருந்துச்சு. மட்டன் பிரியாணியோட இந்த கடையில் மஸ்ட் ட்ரை அண்ட் பெஸ்ட் ட்ரைனா நான் இந்த சிக்கன் பிரியாணி தான் சொல்லுவேன். பிகாஸ் இதோட கலர், அரோமா அண்ட் டேஸ்ட் ஒரு டிபிக்கல் வெட்டிங் ஸ்டைல் பிரியாணியை தான் ஞாபகப்படுத்துச்சு. அண்ட் டேஸ்ட் பத்தி சொல்லணும்னா சிம்பிளி ஒரு வாய் வச்ச உடனே ஃபிளேவர்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சது. மசாலாஸ்லாம் கரெக்டா இறங்கி இருக்கு. அண்ட் மீட் எல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி குக் ஆயிருக்கு. அதுவும் இந்த லெக் பீஸ் இருக்கே செம்ம பீஸ். ரூபீஸ் 270க்கு இந்த பிரியாணியை பிரைஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் கொஞ்சம் அதிகம்னு ஃபீல் ஆச்சு. பிளஸ் பீசஸும் கொஞ்சம் கம்மி. அண்ட் குவான்டிட்டியை பொறுத்தவரை ஒருத்தருக்கு சஃபிஷியன்டாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் இது கூடவே சைட்ஸ்க்காக வாங்கின சிக்கன் 65 ஓகே ரிஷா தான் இருந்தது. ரூபீஸ் 230க்கு குவான்டிட்டியும் சரி டேஸ்ட்டும் சரி ஆவரேஜா தான் இருந்தது. ஓவரால எனக்கு இங்க மட்டன் பிரியாணியோட சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் உங்க கேங்ல கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா கல்யாணம் தான் ஆகல, அட்லீஸ்ட் கல்யாண ஸ்டைல்ல பிரியாணியாவது வாங்கி தாடா மச்சான்னு இங்க கூட்டிடுவாங்க.